இறப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தடுக்க முடியாத ஒரு விஷயம். எப்போ என்ன வேணும்னாலும் நடக்கலாம் இல்லையா? திடீர்னு தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப கூட இறக்கலாம் இல்லையா? தி ஹெக் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேசில்ல லா பிசாடரான்னு கூப்பிடுவாங்க. இந்த கதை பாத்தீங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமானது, அதே சமயம் ரொம்ப பயங்கரமான கதையும் கூட. சில நேரத்துல வந்து நம்ம பாக்குற எல்லாமே ஒரு உணர்வா தான் இருக்கு. திடீர்னு நம்ம உட்காந்துருப்போம், ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், யாரும் நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கும், சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு கெட்ட வாடை வரும். இந்த மாரி நிறைய நம்மனால பார்க்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. நம்மனால பார்க்க முடியாதுதான், ஆனா நம்மனால வந்து அதை உணர முடியும். சில நேரத்துல வந்து நடுராத்திரி நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம், திடீர்னு முழிப்பு வரும் சம்மந்தமே இல்லாம. அப்பதான் மணி 1, 2, 3 அந்த மாதிரிலாம் இருக்கும். சம்மந்தமே இல்லாம ஏன் முழிப்பு வந்துச்சு, சரி திருப்பி ஒரு தூக்கத்தை போடுவோம், நம்ம தூங்குவோம். அந்த டைம் ஏதோ ஒண்ணு நம்ம மேல வந்து பாஞ்ச மாரியும், திடீர்னு மூச்சு திணறும், ஆனா நம்மனால வந்து ஏஞ்சிருக்க முடியாது. நம்ம உள்ளுக்குள்ளேயே அழுவோம், கூப்பிடுவோம் ஹெல்ப் கேட்டு, ஆனா நம்ம கூப்பிடுறது யாருக்குமே கேட்காது. இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. உடல்ல வந்து எந்த ஒரு அசைவுமே வந்து இருக்காது. நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் தூக்கத்துல. அம்மாவை கூப்பிடுவோம், அப்பாவை கூப்பிடுவோம் உதவி கேட்டு, ஆனா அவங்க யாருக்குமே கேட்காது. ஆனா நம்மளுக்கு தெரியும் நம்ம அவங்கள கூப்பிடுறோம்ட்டு. ஆனா வெளியே இருந்து பார்த்தோம்னா நம்ம உடல் நம்ம படுத்த மாதிரிதான் இருக்கும். இது வந்து பிரேசில்ல பாத்தீங்கன்னா லா பிசாடராவோட வேலை தான் சொல்றாங்க. ஆனா சயின்ஸ் படி இத ஸ்லீப்பிங் பேரலைஸ்னு சொல்றாங்க. சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பேரலைஸ் எப்படி ஏற்படுதுன்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஆள் வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால இல்ல தூக்கம் பத்தாதனால வருதுன்னு சொல்றாங்க. ஆனா பிரேசில்ல அந்த காலத்துல வந்து இந்த ஸ்லீப்பிங் பேரலைஸ்னாலே லா பிசாடரா தான் சொல்லுவாங்க. இது கண்டிப்பா அந்த ஹேக்கோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. பிசார்னா வந்து ஏறி மிதிக்கிறதுன்னு அர்த்தமா? அதாவது தூங்கக்குள்ள உயிர் எடுக்கக்கூடிய ஒரு பேய்னு சொல்றாங்க. அதுதான் பிசாடரா. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூரான நெகம், 10 நாள் குளிக்காத மாதிரி தலை, அதாவது கசங்கி இருக்கும்ல. அப்புறம் இவங்களோட கண்ணு வந்து சோப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் இது வந்து ஒரு வயசான பிள்ளையோட ஆவியா. இவங்களோட தங்குற இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமானது. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருக்கும், இல்ல பழைய வீட்டுல இருக்கும், அந்த மாதிரிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த பேய் வந்து வீட்டோட கூரையில வீடு எடுத்து தங்கி இருக்குமா. நான் தான் முதலே சொன்னல, இது கொஞ்சம் வித்தியாசமான பேய்னு. யாரு வந்து வீட்டுல கூடையா சாப்பிட்டுட்டு ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்களோ அவங்க மேல வந்து ஏறி உக்காந்துக்குமா. இது வந்து ஏறி உக்காடுறதுனால வந்து நம்மளால வந்து மூச்சு விட முடியாது கண்டிப்பா. சோ அந்த மூச்சு நம்ம திணறத பார்த்து அது சிரிக்குமா, அதுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்குமா. நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அது ரொம்பவும் சந்தோஷப்படுமா. சில பேர் வந்து இந்த தூக்கத்திலே கூட இறந்து போயிருக்காங்க இந்த லா பிசாடரானால. இந்த பேய் வந்து ராத்திரில அமுக்கக்குள்ள அப்படியும் ஏஞ்சிட்டாங்கன்னா அவங்கதான் இந்த உலகத்திலே லக்கியஸ்ட் பர்சன்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்பவும் கொடூரமான ஒரு பேய். தூக்கத்துல நம்ம கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிற ஒரு பேய். திடீர்னு அதை அமுத்தி விட்டுட்டு சில பேர் வந்து ஏஞ்சு அது வந்து ஞாபகம் இருக்கும், சில பேர் வந்து அதை மறந்து போயிடுவாங்களாம். இந்த லா பிசாடரா மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய வகையான பேய்கள் இருக்கு. அதனாலதான் நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னுக்கு காலு கழுவிட்டு வாங்கன்ட்டு. நல்ல சக்தின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கெட்ட சக்தின்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. வீட்டுல சொல்லுவாங்க காலை கழுவிட்டு வாங்க, அதை கேட்க மாட்டீங்க. நீங்க தான் தைரியமா நாளாச்சு, நீங்க கேட்கவே மாட்டீங்க. எப்ப பாடுறீங்களோ அப்பதான் கேட்பீங்க. அப்பதான் பட்டு அடிக்கிறது, திணூறு வைக்கிறது, சாமி கும்பிடுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த லா பிசாடரா கதை மூலியமா என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, ராத்திரி எப்பயுமே தூங்குக்குள்ள குறைவா சாப்பிடணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா இந்த பிசாடரா ஏறி உக்காந்துக்குமா. ஒரு மனுஷனால பாரு சரியாவே சாப்பிட முடியல. ஸோ இந்த கதையை கேட்டு எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. எல்லாமே நேரம் போல இருக்காது இல்லையா. நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறப்பக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. லா பிசாடரா கதை மாரி. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.